மயானக்குள்ளனா என்ன, அன்னைக்கு அமாவாசை. அங்கே அங்காளம்மா கோயிலில் போய் பொங்கல் வைப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, காரை கட்டி இழுப்பாங்க, ஆட்டோ கட்டி இழுப்பாங்க, வேன் கட்டி இழுப்பாங்க, முதல்ல கொக்கி போட்டு இழுப்பாங்க. அப்புறம் க்ரெயினில் வந்து தொங்கிக்கிட்டே அங்காளம்மாவோட அந்த அலங்காரத்துக்கு மாலை போடுவாங்க. நமக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். இதெல்லாம் நடக்கும். இதை நம்ம வந்து விசித்திரமாக பார்ப்போம். பாரா சாமி மேலே உள்ள பக்தியில் எப்படி செய்கிறாங்கன்னுட்டு. சரி, உண்மையாக மயான கொள்ளைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து பிரம்மதேவருக்கு வந்து 5 தலை இருந்துச்சோம். 5 தலை, அதாவது எதனா ஒன்று விசேஷமாக இருந்தாலே அந்த திமிரு அகந்தை வரும்ல, அது மாதிரி பிரம்மருக்கு அகந்தை வந்துடுச்சு. எனக்கு மட்டும்தான் 5 தலை இருக்குன்னு. ஸோ அதனால் அவர் வந்து யாரையுமே மதிக்காமல் திமிரில் இருந்திருக்கார். ஸோ இது வந்து என்னன்னா, பார்வதி தேவி வந்து பார்த்துருக்காங்க. இவர் வந்து திமிரா பேசியிருக்காரு, எனக்கு மட்டும்தான் 5 தலை இருக்குன்னு. இது வந்து சிவபெருமான் பார்த்துருக்காரு. எல்லாருக்கிட்டையும் இப்படி திமிரா பேசுகிறத பார்த்தோன்னே இவரோட திமிரை அடக்கணும் இல்லையா? ஒருத்தவங்க திமிரா இருக்காங்கன்னா அவங்களோட திமிரை அடக்கிறதும் கடவுளோட வேலை தான். அப்போது சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 5வது தலையை கிள்ளிட்டார். அப்படி கிள்ளிட்டு என்ன பண்ணியிருக்கா, அந்த தலை வந்து சிவபெருமானோட கையிலேயே ஒட்டிக்கிச்சு. அப்படி ஒட்டிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, பிரம்மாத்தி தோஷம் பிடிச்சிடுச்சு சிவபெருமான். ஸோ என்னென்னா, இவர் கையிலேயே ஒட்டிட்டு யாசகம் கேட்டுட்ருக்கு. அதாவது அதுவாக யாசகம் எப்போ வேறணும் போதோ அப்போ அந்த கபலை இறங்கிடும். அப்போ என்னென்னா, சிவபெருமானும் எங்கெங்கேயோ யாசகம் கேட்குறாரு, எல்லாம் என்னென்னமோ தராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கபாலம் அவர் கையை விட்டு இறங்குற மாதிரியே தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அங்காளம்மா வந்து மனுஷ ரூபமாக மீனவர் குடும்பத்தில் பிறந்து இருக்காங்க. அந்த சமயத்தில் சிவபெருமான் அவங்க வீட்டில் யாசகம் கேட்க வரும்பொழுது அங்காளம்மா வந்து 2 உருண்டை கொடுக்குறாங்க. 3வது உருண்டை கை தவறி விழுற மாதிரி கீழே விழுந்தது. அப்படி விழும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கபாலமும் அது சாப்பாடு ருசியில் கீழே இறங்கி சாப்பிட போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்காளம்மா வந்து அந்த தலையை மெரித்து அழிச்சிடுறாங்க. ஸோ அந்த அழிக்கும் பொழுது அதோட உக்ரம் தாங்க முடியாமல் அங்காளம்மா வந்து மயானத்துக்கு போய் நடனம் ஆடியிருக்காங்க. ஸோ அதுதான் மயான கொள்ளை அமாவாசை. இது நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் கதை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மயான கொள்ளைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து சூறை சாத்துவாங்க. அதாவது பழமோ ஏதோ ஒரு பொருளை வந்து அந்த தேர் ஊர்வலம் அங்காளம்மாவோட ஊர்வலம் வரும்போது எடுத்து வீசுவாங்க. அதுவும் வந்து நம்மளோட வேண்டுதலோட நம்பிக்கை தான். இன்னொரு சிறப்பு என்னன்னா, இப்போ நமக்கு யாருன்னா எதிரி தொல்லை தராங்க, இல்லை யாரோ நம்மளை விரோதியாக நினைக்கிறாங்க, கண்ணுக்கு தெரிஞ்ச விரோதிங்க, கண்ணுக்கு தெரியாத விரோதிங்க யார் இருந்தாலும் இந்த மயானக்கல் அமாவாசை அன்னைக்கு அங்காளம்மாவை நினச்சி வழிபடும் பொழுது நம்மளோட கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகளும் அழிஞ்சிருவாங்க, கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் அழிஞ்சிருவாங்க. ஆக மொத்தத்தில் நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக, அதாவது எதிரிங்களே இல்லாமல், அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷனே இல்லாமல் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணும்னு விரும்புகிறவங்க மயான கொள்ளை அன்னைக்கு அங்காளம்மா கோயில் போய் அங்காளம்மா வழிபட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி.